விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மகத்தான கட்சியினுடைய பொருளாளராக பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் கட்சியின் பொருளாளராக நியமனம் செய்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையால் தெரிவிப்பதை கடந்து இயக்கப் பணிகளுடைய செயல்பாட்டில் அதனை உணர்த்துவதற்கு இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். காலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்து இந்த பொறுப்பை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்து பின்னர் கட்சியினுடைய தலைமையகமான அம்பேத்கர் திடலுக்கு வருகை புரிந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய தலைமைநிலை செயலாளர் அண்ணன் இளஞ்சேகுவார் அவர்களும் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களும் கட்சியினுடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தோழர் ஆதிமொழி அவர்களும் கட்சியினுடைய வெளியீட்டு மையத்தினுடைய செயலாளர் தோழர் கவினி அவர்களும் மற்றும் மண்டல செயலாளர் தோழர் கதிர்நிலவன், மாவட்ட செயலாளர்கள் தோழர் யோகா, அருண் கௌதம், கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நெப்போலியன், தயா நெப்போலியன் உள்ளிட்ட தோழர்கள், தம்பி ஜானகிராமன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கட்சியினுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கும் தலைவர் எழுச்சி தமிழுடைய அறிவுறுத்தலை பெற்று கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடைய நன்மதிப்பையும் ஒத்துழைப்பையும் பெற்று சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு இந்த நேரத்தில் உறுதியேற்கிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொறுப்பை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நிறைவடைந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முடிவுகள் வருவதற்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தில் கட்சியினுடைய மிக உயரிய பொறுப்பை வழங்கியிருக்கிறார். இந்த பொறுப்பை அவருடைய எண்ணப்படி சிறப்பாக செயலாற்றுவதற்கும் இந்த நேரத்தில் உறுதியேற்கிறேன்.